ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு விபி விளாக்ஸ். அண்ட் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேனியில் இருக்க ரேண்டமான ஒரு 3 ஹோட்டல் செலக்ட் பண்ணி அந்த ஹோட்டலில் இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி அதை நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி அதுக்கான ரிவ்யூ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணோம், எதை டேஸ்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்க. ஆனியன் ரைத்தா, அடுத்து ஐயோ இந்த அவசப்படுறானே, என்னமோ இருக்கு, என்னன்னு தெரியல. ஐயோ ஓடுது கத்திரிக்காய் தான். ஸோ அடுத்து ஆர்டர் பண்ண லெமன் சிக்கன். என்ன கலரு என்ன கலர். சரி, அடுத்த ஐட்டம் பார்ப்போம். பிரியாணி. என்ன சிக்கனா மட்டனான்னு தெரியல, ரெண்டுமே ஆர்டர் பண்ணேன். அது என்ன வந்திருக்குன்னு தெரியல, பார்ப்போம். தலைவரே நல்லா இருக்கு வாடை. பார்த்தாலே டெம்ட் ஆகுதே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டு ஸ்பெஷல் குறிப்பா மதுரைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு டிஷ்ஷு, இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் ஆர்டர் பண்ணேன். இது எப்படின்றத பார்ப்போம். பள்ளிப்பாளையம் சிக்கன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஆசிஃப் பிரியாணி. ஸோ மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டுமே இருக்குது. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. இது மட்டனா சிக்கனா தெரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சிக்கன். நல்லா இருக்கு guys, சிக்கன் பிரியாணி உண்மையிலே சாஃப்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க மட்டன் பிரியாணி. அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இது A few moments later. செகண்ட் ஆர்டர் பண்ண கிங் ஆஃப் காம்போஸ் ஆர்டர் பண்ண லெமன் சிக்கன். அது எப்படி இருக்குன்ற நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கொஞ்சம் புளிப்பா இருக்கு, நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. பட் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது, ஏதோ சுமாராக இருக்கு. ஆர்டர் பண்ண எல்லாத்தையுமே சாப்பிட்டே ஆகணும். முடியுமான்னு தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிரியாணி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. மட்டன் பிரியாணி அடிச்சுக்க சும்மா சொல்லக்கூடாது. அந்த மட்டனை பாருங்க, எவ்வளோ பெரிய பீஸ். மட்டன் ஈரல் போல இவ்வளோ சாஃப்டாக வருது. சிக்கன் போட்டு வந்து டேஸ்ட் இருக்கும், மட்டனில் செம்மையாக டேஸ்ட் இருக்கும், அதுவும் பாஸ்மதி ரைஸ். ஸோ கைஸ், ஃபைனல் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் எந்த ரெசிபி, எந்த ஃபுட்டு எவ்வளோ ரேட்டிங் போகுதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அதில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன், இல்லைனா 4 கொடுப்பேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாஃப்ட்னஸும். ப்ளஸ் கம்பேர் பண்ணுறப்போ சிக்கன் பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்டாக நம்ம ஆர்டர் பண்ணது 30 விலாஸில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப ஆயிலிஸ்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நான் அதிகமாக எடுத்துக்கூடாதுன்றனால அதை சாப்பிடல. பட் கம்பேர் பண்ணும்போது ஓகே, டேஸ்ட் சுமாராக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ 5க்கு பார்த்தீங்கன்னா நான் 3 கொடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு எனக்கு. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் காம்போஸில் நம்ம ஆர்டர் பண்ண பரோட்டா வித் லெமன் சிக்கன். அண்ட் லெமன் சிக்கன் பார்க்குறப்போ ஓகே, லெமன் சிக்கனாலே தெரியும் உங்களுக்கு, அது லெமன்னாலே புளிப்பாக தான் இருக்குன்னு. பட் இது அந்த புளிப்பும் ஓரளவுக்கு எனக்கு நார்மலாக இருந்துச்சு. பட் ஸ்பைஸ் அதிகமாக இருந்துச்சு, எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. பரோட்டா சாஃப்ட்னஸ் நல்லா இருந்துச்சுங்க. அந்த பரோட்டாக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கன் வச்சுக்க சாப்பிட்றப்போ உண்மையிலே அருமையாக இருந்துச்சு.
ஸோ இந்த மொத்த டிஷ்ஷையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஃபேவரட்டாக டேஸ்ட் வைஸாகவும் அண்ட் அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த சாஃப்ட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறப்போ மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப உண்மையில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மற்ற டிஷ்ஷை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அண்ட் மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 ஹோட்டலை சூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஷ்ஷஸை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் இருக்க ரேட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம். நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ஏதாவது 3 ஹோட்டலோ இல்லை 2 ஹோட்டலோ சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கும், ஃபுட் ஆர்டர் பண்ணி அந்த ரேட்டிங்ஸ் என்னன்றதை உங்களை வீடியோவில் நான் பார்க்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.